ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவரே வணக்கம்ங்க. யார்ப்பா இது? எடப்பாடி பழனிசாமி சந்தியாக மாறிவிட்டார் என்று பேசியிருக்கிறார். சந்தியாக மாறிவிட்டார் என்று பேசி இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கடிக்கிறணும். குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? தளபதி ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு. நம்ம 24ஆம் தேதி கரெக்டா போய் வாக்களிச்சு அதை உறுதி செய்வோம். வெறித்தனம் ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். 24ஆம் தேதி கரெக்டா போய் வாக்களிச்சு அதை உறுதி செய்வோம். மார்க்கா சொல்லு. 24ஆம் தேதி கரெக்டா போய் வாக்களிச்சு அதை உறுதி செய்வோம். வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். பாரு அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு. நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க. திருப்பி திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடக நம்பரும் பத்திரிகை நம்பர்களும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தவரை தெளிவா இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 2024 சிஎம் ஆகாது, அது கன்ஃபார்ம் இருக்குது. 2 பேர் தான் நடுவுல போட்டியே, ஒன்னு டிஎம்கே இன்னும் ஏடிஎம்கே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. நானு கொரோனா வந்தது ஒண்ணு வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாம போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? வாக்குறுதி எண் 1 பேட்டி கொடுக்கறேன்ல, கொஞ்சம் கம்மன் இருங்க தம்பி, தயவு செய்து. அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இந்த வருஷம் ஐபிஎல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அவர்கள் வந்து இப்ப 2 தொகுதியில நிக்கிறாரு, திருச்சி கிழக்கு, பெரம்பூர். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல டிஎம்கே பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் 2மே நிக்கிறாரு. சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் 2மே நிக்கிறாரு. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. திமுக ஆட்சியை தவிர மற்ற எந்த யாரு ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்துட்டு போட்டா இப்ப இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்க இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில தான் கேட்கணும். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி ரோசா ராசா சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க வந்து காதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி இன்பத்து. நாகராஜனா எப்பனாங்க என்னன்னு எப்படின்னா இருக்க? வலிகளையும் தாங்கிக்கிட்டு, அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு, மறுபடியும் சொல்றேன், அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு. என்ன பெரிய வலி? பிரசவ வலியா? வலி தாங்கி நிக்கிறேன். என்னையா வலி தாங்கி நிக்கிற? இந்த படம் வரதுன்னா ஒரு பாலிடிக்ஸ் தான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ்னாலதான் இந்த படம் வரல. யாரோட பாலிடிக்ஸ் மாட்டேங்குது? டிஎம்கே தான் உண்மை. டிஎம்கே தான் சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனா டிஎம்கேன்றான். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல.
நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.